மீந்து போன சாதத்த மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடுறது பல வீடுகள்ல நடக்கிற சாதாரண விஷயம்னாலும், அத தவறான முறையில செய்யும்போது பெரிய ஆபத்தா மாறுது. அது ஏன்னு இப்ப பார்க்கலாம். அரிசியில நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா, பேசிலஸ் செரியஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்கும். சாதம் வடிச்சதுக்கு அப்புறம் அந்த சூடான சாதத்த ஒரு 2 மணி நேரம் வெளியில வச்சுட்டு இருந்தோம்னா, அந்த பாக்டீரியா பல மடங்கு நச்சுத்தன்மைய உண்டாக்கும். நாம என்ன நெனைப்போம், சாதத்த மறுபடியும் நல்லா சூடு பண்ணுனா, பாக்டீரியாலாம் செத்துடும்னு நெனைப்போம். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா செத்தாலும் அது உருவாக்குன அந்த நச்சு பொருள் எவ்ளோ சூடு பண்ணாலும் அழியாது. இத சாப்பிட்டா வாந்தி, வயிற்று வலி, தல சுத்தல் இந்த மாரி கண்டிப்பா வருங்க. அப்ப மீதம் வர்ற சாதத்த என்ன பண்றது? அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சாதம் வடிச்சா 1 மணி நேரத்துக்குள்ள ஆறுன உடனே ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. திரும்ப சாப்பிடும்போது நல்லா ஆவி பறக்க ஒரு வாட்டி மட்டும் சூடு பண்ணுங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் சூடு பண்ணி சாப்பிடணும். சாதத்த வெளியில வச்சுட்டு, நைட்டு தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அத மறுநாள் சாப்பிடலாம், சூடு பண்ணி சாப்பிடலான்னு மட்டும் நெனைக்காதீங்க. அது ரொம்ப தப்பு.